மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில கர்நாடக இசையின் காம்போசிஷன்ஸ் பத்தி பேச போறோம். இன்னைக்கு கல்பித சங்கீதம், கல்பனா சங்கீதம், அபியாச கானம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பத்தி நம்ம பேச போறோம். இத பத்தி எல்லாம் நம்ம கிட்ட பேச போறாரு கலை மாமணி டாக்டர் சுந்தர். டாக்டர் வணக்கம். வணக்கம். சாகித்யம், வேர்ட்ஸ் வர மாதிரி உருப்படிகள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அகாரம் உகாரத்துக்கு ஒரு வடிவம் கொண்டு வரணும். ஆமா, ஒரு அதான் சாகித்யம். சஹித் அப்படின்னா கூட வருது, ஸ்வரத்தோட கூட வருதுதான் சாகித்யம். புரந்தரதாசருடைய சிம்பிள் கீதங்கள் எல்லாம் இருக்கு. கீதம்னு பேரு இருக்கு. கீதம், கீதம்னா கீத், ஹிந்தில கீத்னு சொல்றது இல்லையா, சிம்பிள் சாங். பட் கீதத்துல ரெண்டு வகையான கீதங்கள் இருக்கு. கீதம் அந்த காலத்துல கம்போஸ் ஆன சில கீதங்களுக்கு பேரு லக்ஷண கீதம்னு பேரு. லக்ஷண கீதம் அப்படின்னா அந்த ராக லட்சணத்துடைய ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு பாட்டுல சொல்லி கொடுக்கற மாதிரி. சோ இந்த கீதங்களை வரிசைகளை டெஃபினட்டா கச்சேரியில பாட மாட்டோம். கீதங்களை கச்சேரியில பாடுறது உண்டா? எனக்கு தெரிஞ்சே இல்லை. இப்ப சபாகானத்துல ஒரு பாட்டு இல்ல அது. அதுவும் பிராக்டிஸ்க்கு தான், அபியாசத்துக்கு தான். இதுக்கு அடுத்த ஒரு ஃபார்ம் இருக்கு, ஸ்வரஜத்தின்னு சொல்லுவாங்க. அதுவும் சொல்லி கொடுக்கறது தான். நம்ம அடுத்தது ஸ்வரஜத்தி, அதுக்கப்புறம் ஜத்தி ஸ்வரம் அப்படின்லாம் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு அபியாச கானத்துல. ஸ்வரஜத்தி சில கச்சேரிகள்ல ஸ்வரஜத்தி பாடுறது உண்டு. அது ஸ்பெசிபிக்கான ஸ்வரஜத்திஸ் தான். ஆனா இந்த ஸ்வரஜத்தியே சிலது ரொம்ப சிம்பிள், சிலது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதுலயே இதுலதான் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஃபார்ம், இந்த ஒரு பல்லவி, அனுபல்லவி, சரணம் ஒரு கான்செப்ட் வருது. இதுலயும் ரொம்ப ஒன்னும் டெவலப்மெண்ட் சங்கதி ரொம்ப கிடையாது. ஆனா ஷியாமா சாஸ்திரி ஒரு ஃபேமஸ் கம்போசர், அவரை பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? அவர் என்ன பண்ணார், இந்த அனுபல்லவி இல்லாமல் some beautiful ஸ்வரஜத்திஸ் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த தோடி, எத்துக்குல காம்போஜி, பைரவி, இந்த ராகத்துல ஆல்மோஸ்ட் ஒரு கிருத்தி அளவுக்கு பாடக்கூடிய ஒரு மெருகும் ஒரு ஒரு டெப்த்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காமாட்சி இப்ப சொன்னேனே, பைரவியில అనుదినము మరవగనే నీ పాద మూలది కనుజులు మిదినిషి கல்சிக்க. இப்ப இது ஒரு ஆர்டினரி ஆரம்ப பாடம் சொல்ல முடியுமா? அபியாச கானம் சொல்ல முடியுமா? அப்படியே இந்த மாதிரி ஒரு டெப்தோட பாடும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே அபியாச கானத்துல இருந்து சபாகானத்துக்கு அந்த மாதிரிதான் கம்போஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த ஸ்வரஜத்திகளை நேர கீதத்துக்கு அப்புறம் கத்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அது ஸ்வரஜத்தின்னு கிளாசிஃபை ஆயிருக்க. என்னோட ஒப்பீனியன்ல இது ரொம்ப டெப்த் ஒரு லெவலுக்கு பிறகுதான் இந்த மூணு ஸ்வரஜத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெப்த் எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. ஸ்வரஜத்தி, ஜதி ஸ்வரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அது இன்னொரு ஃபார்ம். அது மோஸ்ட்லி டான்ஸ்ல தான் பாடுவாங்க. நிறைய ஜதிகள் நிறைய இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டான்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீஸ். நம்ம கர்நாடிக் இசை கச்சேரியில அவ்வளவு பாடுறது இல்ல. சரி, கீதம், ஸ்வரஜதி, அதுக்கு அடுத்த லெவல் வர்ணம் இல்லையா? ஆமா. வர்ணங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன? அதுலயும் நிறைய விதங்கள்லாம் இருக்கா? வர்ணம் நீங்க கேட்டது எத்தனை டைப்ஸ் அப்படின்ட்டு. டைப்ஸ் பாத்தீங்கன்னா தான வர்ணம் அண்ட் பதவர்ணம். மெயின் டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடு. தான வர்ணம் கொஞ்சம் மிடில் டெம்போல இருக்கும், வேற பதவர்ணம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாவே இருக்கும். தான வர்ணம்ங்கிறது இந்த ராக ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல் அந்த குரல் வளத்துக்கும் ஒரு அமைப்புக்கும் அந்த ஸ்வரஸ்தானத்துக்கும் ஒரு இதுக்கும் உண்டான ஒரு காம்போசிஷன் தான் வர்ணம்.
ஃபார் எக்ஸாம்பிள் தங்கி சாமுண்டேஸ்வரி நாராயணி. என்னன்னா இதுக்கு முன்னாடி ஸ்வரம் பாமகச சுத்தகன்யாசியில ஒரு வர்ணம் இருக்கு முத்தியா பாகவதியாச்சு. அதுல ஃபுல்லா வார்த்தை புகுத்தாம எல்லாத்துக்கும் ஒரு கேப் விட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுலயும் ஒரு பல்லவி, ஒரு அனுபல்லவி, ஒரு சிட்ட ஸ்வரம், அதுக்கப்புறம் ஒரு சரணம், அப்புறம் எத்துக்கிற ஸ்வரம். அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு வர்ணத்தோட. பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த அந்த ரொம்ப டைட்டா ஃபில்லப் ஆயிருக்காது அந்த தாளம். நிறைய கேப் விட்டு அம்பிகே மாயே ஹரிகே ஜஜாயே அம்பிகே சிம்பிளா இருக்கும். ஆனா நிறைய கேப் விட்டு இருக்கும். இந்த தான வர்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சில பேர் சொல்றாங்க அந்த வர்ணத்தோட ஸ்வரத்தை அப்படியே வந்து தானமா பாடலாம் அப்படின்னு சொல்றாங்களே. தானம்ங்கிறது ஒரு கல்பனா சங்கீதத்துல அப்புறமா அந்த ராகம் தானம் பல்லவி அப்படின்னு வர்ற ஒரு ஆஸ்பெக்ட். அது மனோதர்ம சங்கீதம். தான வர்ணங்கிறது அந்த அதனுடைய அடிப்படையான ஒரு ஆஸ்பெக்ட் தான் இந்த தான வர்ணத்திலயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சோ அந்த யூ கெட் தி ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அது தானம் தானம்னு சொல்லி பாடுறதுதான் அது அப்புறமா வரும் மனோதர்ம சங்கீதத்துல ராகம் தானம் பல்லவியில. ஆனா அதுக்குண்டான அடிப்படை வந்து இதே ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. திருவத்தியூர் தாகியர், வீண குப்பையர் எல்லாம் கம்போஸ் பண்ணிருக்கா. பட்னா சுப்பிரமணியர் இதெல்லாம் ரொம்ப இன்டெப்தா அந்த தான வர்ணத்தை கம்போஸ் பண்ணிருக்கா. அதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ரஷன், அந்த தாளத்தினுடைய சில கணக்குகள் ஒரு ரொம்ப பிரத்யட்சமா இல்லாட்டாலும் சூக்ஷ்மா இருக்கும். ததிக்கிணத்தம் ததிக்கிணத்தம் ததிக்கிணத்தம்னு இல்லாமல் அதுலயே ஒரு அழகா அந்த அது நீங்க பாட்டு கேட்டாதான் உங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டு கேட்கலாமே. சரசூடைய நின்னே கோரி சரசூடைய நின்னே கோரி சல Sari gari sari sagari sanira sagari gazari da sari mabba tada ba mari mabba da sari sa pamada ba ni da ni ba da mabba sari mabba da ni da ba mabba sa ni da ba da ri sa ni da pa ma da ba ni da ba da sa ri ga ri ri da ga ri sa ni da sa ni da pa ma ga ri sa ni da ri sa ni da pa ma ga ri sa da sa ra su de ne kori chala amarulu dira girini velayu Shri Venkatesha
కరుణిం జయితే సమయము సరి గరి సరి సగరి సని గరి సగరి గ సరి ద సరి మప దప మరి మపద సరి స పమ దప నిద ని పద మప సరి మపద నిద నిద పమ పద నిద ప గరి సని దప మదప నిద పద సరి గరి రి గరి సని దద సని దప మగరి గరి సని దరి సని దప మగరి సద సూడ దని పైన రుణయి వేళద నీ పైన రుణయి వేళద దబ మగరి మప ద నీ దబ మద నీ పైన రుణయి వేళ దని పద పమ పద నిద మగరి సద సారి మప సరి మప మని దప మద నీ పైన రుచి వేళ దని రమగరి నిరమగరి సమగరి సగరి సనిర సరి మపద మపద సానిర నిర పద సరి గద సరి పద సమ పద గరి సనిర పమద నీ పైన వేళ రి సని దప మగరి సద స పమ దప ని దప మ పద సని దప దని దప మ పద మగరి ని దప మ సని దప రి సని దప ద మగరి స గసరి మ పరి మ పద పమ పద సమ పద స రి గరి రి సని దరి స రి దప దప మగరి మ పద సరి గరి సని దప మగరి సరి మ పద నీ పైన వేళ దని పై இப்போ இந்த ஸ்வரஜதியில பார்த்தோம், அந்த சரணம் ஸ்வரங்களுக்கு ஏத்த மாதிரி சாகித்யமும் இருந்தது இல்லையா? வர்ணங்கள்ல அந்த மாதிரி உண்டா? உண்டு. அது பதவர்ணத்துல உண்டு. பதவர்ணம் கொஞ்சம் ஸ்லோ டெம்போ, நிறைய அடாப்டட் ஃபார் டான்ஸ் தான். நிறைய இந்த தஞ்சாவூர் குவார்டெட் நிறைய கம்போஸ் பண்ணிருக்கா. வடிவேல் பிள்ளை வாலாம் நிறைய பதவர்ணங்கள் கம்போஸ் பண்ணிருக்கா. அது வர்ணங்கள் பாத்தீங்கன்னா அகைன் எல்லாமே டிவோஷனலாவும் இருந்திருக்கு, டிவோஷனல் அல்லாமலும். வாட் வி கால் செக்யூலர் கானம், லௌகிக கானம். அதாவது சம்டைம்ஸ் ஒரு ராஜா உடைய பேர்லயோ அல்லது ஜெனரலா சிங்கார ரசத்திலையும் சில வர்ணங்கள்லாம் கம்போஸ் ஆயிருக்கு. நம்ம இப்போ ஒரு பதவர்ணம் கேட்கலாமா? चलमेल जैसे भैय चकनी मारंगी कल कलमुनि पदमूल மமக சனிதனி சரி ரே சனித பதனி சனித மதிதனி பதனி சரி நி சரி கம மக சரி கம நிகம கம நிதனி சரி கம சரி
ಸಾನಿದ ಮಗ ಸರಿ ಕರಿ ಮೊರಲಿಡವಿನಿ ದೂರ ಮುನವೆಡಲಿನ ಕರಿ ನಿದು ತಿಮಿ ಕರಿ ವರದುಡನಿ ಬಿರುಡು ಧರನು ವೆಲಸಿ ಸುರಳು ಬೊಗಡಗಲಿಗಿನ ಪತಿತನುಡ ನಾಮನವೇ ಗುಣೋಚ್ಚಲಮ್ಮೇ லஜே சோ இந்த வர்ணங்கள் வந்து தாளங்கள்லாம் கூட வேரி ஆகும். ஆதி தாளம் ரொம்ப காமன் தாளம். இதை தவிர்த்து வேற தாளங்கள்ல கூட வர்ணங்கள் இருக்கா? ஆதி தாளம் ரொம்ப காமனா குழந்தைங்க சொல்லி கொடுக்கும் போது ஈஸியா கத்துக்க கூடிய தாளம் ஆதி தாளம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜம்பதாளத்திலயும் கம்போசிஷன் இருக்கு வர்ணங்கள். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப பாப்புலரான ஒரு தாளம் அட்டதாளம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த அலங்காரத்துல ஒரு சூழாதி சப்த தாளத்துல ஒரு தாளம் அட்டதாளம். அண்ட் என்னன்னா நிறைய இந்த அட்டதாள வர்ணங்கள் இங்க இருந்து ஆரம்பிக்கும், கொஞ்சம் தள்ளி சமத்துல. எங்க இருந்து சொன்னீங்க? இதெல்லாம் இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் இப்போ வந்தது இல்ல. we are talking of even pre-Trinity era. இந்த வர்ணம் விரிபோனிங்கிறது ரொம்ப ஃபேமஸான பைரவியில கம்போஸ் ஆன ஒரு வர்ணம். was composed before the Trinity. பச்சிமீரியம் ஆதித்யன்னுட்டு ஒரு பெரிய வித்வான் அந்த காலத்துல கம்போஸ் பண்ணிருக்கார். பைரவியுடைய டிஃபைனிங் பீஸ்னா அதுதான். எல்லாரும் சொல்றது அத என்னன்னா, இந்த பைரவி வர்ணத்துல எல்லா தசவித கமகங்களும் உண்டு. அது இன்னொரு டாபிக். தசவித கமகங்கிறது ஒரு பெரிய, அதுவே ஒரு ஓஷன். ஆனா எல்லா எம்பெலிஷ்மெண்ட்ஸ், கமகம்னா என்ன, போட்டுக்கிற ஜுவல்லரி மாதிரி தான். சோ அந்த கமகங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு பீஸ் இந்த விரிபோனிங். அவ்வளவு டெப்த் இருக்கு, இவ்வளவு டெப்த். இன்ஃபேக்ட் ஒரு குருநாதர் இந்த பைரவி வர்ணம் விரிபோனி சொல்லி கொடுத்தா பைரவி வந்தாச்சு. ஒரு புரிஞ்சிடும் இந்த பைரவியோட சொரூபம் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆதியப்பியார் பண்ணின ஒரு இதனால, கைங்கரியத்தினால நமக்கு அடுத்த you can go into பாலகோபாலா or some bigger கிருதி லேட்டர். அந்த ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. சோ வர்ணம் அதுதான் பண்றது, நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதை டெவலப் பண்ணி கிருதிகளோ அப்புறமா அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் நம்ம சக்சீடிங் ப்ரோக்ராம்ஸ்ல பார்ப்போம். இந்த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கும் இது வர்ணங்கள் ஒரு அடிப்படை. சபா கானத்திலயும் ஒரு ஆரம்பத்துல ஒரு வர்ணம் பாடுறது ஒரு ஃபார்மேட் வந்திருக்கு. இப்போ ஒரு அட்டதாள வர்ணம் கேட்கலாமா? இப்போ சரசி ஜன பனீனோ சனோதி ஜேசே நூராஜ கிருபயுஜு உதகி இதி சமய மூராய நீரதமு நிபதமே கதி யனி நிபதமே கதி யனி மகரி ரிசரி கசரி சனி மத
sa sa ba da sa ri ri da sa ri ga ga sa ri ga ri ri da sa ri sa sa ma ga ri sa ni pa da sa ri ga ma ga ri sa pa ma ga ri sa ga ba ma ga ni da ba sa ni da ri sa ga ri ma ga ri ga sa ri da ri sa ni da ma pa da ba ma ga ri sa ni pa da sa ri. இந்த வாரத்து மைத்ரீம் கஜிதா நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.